என்ன சொல்ல போறோம்னு நினைக்கிறீங்களா? இதை மறக்காம எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் கணவன் மனைவி கல்யாணம் ஆக போறவங்க ஆணைங்க எல்லாருமே கேளுங்க. ஆண் என்பவன் கடவுளின் உன்னதமான படைப்பு. சகோதரிகளுக்காக இனிப்புகளை தியாகம் செய்பவன், பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்பவன், காதலிக்கு பரிசளிக்க தன் பர்சை காலை செய்பவன், மனைவி குழந்தைகளுக்காக தன் இளமையை அடகு வைத்து அலட்டிக் கொள்ளாமல் அயராது உழைப்பவன், எதிர்காலத்தை லோன் வாங்கி கட்டமைத்து விட்டு அதனை அடைக்க வாழ்க்கை முழுவதும் லோலோ என்று அலைபவன், இந்த போராட்டங்களுக்கு இடையில் மனைவி தாய் முதலாளிகளின் திட்டுகளை வாங்கி தாங்கிக் கொண்டே ஓடுபவன், அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காகவே ஆயுள் முழுக்க அர்ப்பணிப்பவன், அவன் வெளியில் சுற்றினால் உதவாக்கர என்போம், வீட்டிலே இருந்தால் சோம்பேறி என்போம், குழந்தைகளை கண்டித்தால் கோபகாரன் என்போம், கண்டிக்க விலையினில் பொறுப்பற்றவன் என்போம், மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதிக்காவிடில் நம்பிக்கையற்றவன் என்போம், அனுமதித்தால் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் பொழைப்பை ஓட்டுபவன் என்போம், தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பையன் என்போம், மனைவி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டிதாசன் என்போம். ஆக மொத்தத்தில் ஆண்களின் உலகம் தியாகங்களாலும் வேர்வையாலும் சூழப்பட்டது. இதனை பகிர்ந்து ஆண்களுக்கு புன்னகையும் பெண்களுக்கு புரிதலையும் ஏற்படுத்தலாம். ஆண் அழத் தெரியாதவன் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவன். அன்பில்லாதவன் அல்ல, அன்பில் மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவன். சிந்தித்து பாருங்கள். வேலை தேடுபவன் அல்ல, தன் திறமைக்காக அங்கீகாரத்தை தேடுபவன். பணம் தேடுபவன் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக ஓடுபவன். சிரிக்க தெரியாதவன் அல்ல, நேசிப்பவர்களின் முன் குழந்தையாய் மாறுபவன். காதலை தேடுபவன் அல்ல, ஒரு பெண்ணிடம் தன் வாழ்க்கையை தேடுபவன்.